ஹலோ ஆல், வெல்கம் டு நம் நம் ட்வின்ஸ். என்னோட வெட்டிங் ஆனிவர்சரியோட சர்ப்ரைஸ் வீடியோ பத்தி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டப்பால இருந்தா அப்புறம் என்ன ரிங்கா இருக்கும்? கண்டிப்பா ரிங்கா தான். ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணப்போ இந்த போட்டோ எடுத்தது 2019 நைட்டு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணிட்டு என் தங்கச்சியும் அத்தையும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மாடிக்கு கூட்டிட்டு போனாங்க. சரி, எப்படியும் ஒரு கேக் தான் வாங்கி வச்சிருப்பாங்க, வெட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு போய் பார்த்தா இவ்வளோ ஒரு அழகான லைட் செட்டப்லாம் வச்சு ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரோஸ் வச்சு ஹார்ட்லாம் போட்டு ஹாப்பி ஆனிவர்சரி பொண்டாட்டின்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு டென்ட் செட்டப்போட அதுக்குள்ள கிஃப்ட்ஸ்லாம் வச்சு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இதை நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. ஆக்சுவலா இது 3 பேர் சேர்ந்து பண்ணாங்களாமா. ஒருத்தவங்க வீடியோ கால்ல இருந்து பண்ணாங்க, அவங்க தான் என் ஹஸ்பண்ட். இன்னும் 2 பேர் எங்க அத்தையும் என் தங்கச்சியும். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த செட்டப் பண்ணேன்னு சொன்னாங்க. செம்ம அழகா இருந்துச்சு. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இதை பார்த்துட்டு. அந்த இடமே குட்டியா கியூட்டா இருந்துச்சு. அதுக்குள்ள இவ்ளோ கிஃப்ட்ஸ் வச்சிருந்தாங்க. எல்லா கிஃப்ட்டும் எனக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கேக் எடுத்துட்டு வந்து கேக் கட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கேக் கட் பண்ணும்போது சதீஷ் மாமாவும் வீடியோ கால் வந்துட்டாங்க. கட் பண்ண கேக்க அவங்களுக்கும் வீடியோ கால்ல குடுத்துட்டு, கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டே நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு, கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சுங்க. என்னோட தாலி கயிறு பிளஸ் என்னோட மாலையில இருக்கிற அந்த காஞ்சு போன ரோஸ் பெட்டல்ஸ். அப்புறம் எங்களோட மேரேஜ் போட்டோவும் வச்சு, எங்களோட மேரேஜ் டேட்டோட ஆர்த்தி சதீஷ்னு நேம் போட்டு ஃப்ரேம் ரெடி பண்ணி தந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டே அசத்திட்டாங்க. சரி, அடுத்தடுத்த கிஃப்ட்ட ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா வேகமா ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. செகண்ட் கிஃப்ட் சாரி. அன்னைக்கு ஈவினிங் நான் நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருந்தேங்க. எங்க அத்தை வேகமா வந்து இந்த கலர்ல போடாத, ஸ்கை ப்ளூ கலர்ல போடு அப்படின்னு சொல்லி ஸ்கை ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் எடுத்து போட்டு விட்டாங்க. ஏன்டா இந்த கலர்ல போட்டு விடுறாங்கன்னு யோசிச்சுட்டு நான் விட்டுட்டேன். ஆனா இப்ப நைட் வந்து பார்த்தா தானே தெரியுது இந்த கலர் சாரிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி போட்டு விட்டுருக்காங்கன்னு. வழக்கம் போல எங்க அத்தையோட செலக்ஷன் சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சாரி. நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுவும் நான் கொஞ்சம் கூட கெஸ் பண்ணாத அளவுக்கு தாங்க வச்சிருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப 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 புடிச்ச சாக்லேட். ஆனா எப்படி இவங்களுக்கு இவ்ளோ பெரிய சைஸ்ல கிடைச்சது அப்படின்னு கேட்டப்ப தான் சொல்றாங்க, இது சதீஷ் அம்மா சர்ப்ரைஸா குடுக்க சொல்லி எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்களாமா சிங்கப்பூர்ல இருந்து. எனக்கு இத பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுவும் சதீஷ் மாமா எனக்காக இத சர்ப்ரைஸா சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா, எனக்காக என்னோட தங்கச்சி, அத்தை, பாப்பாங்க எல்லாரும் சேர்ந்து ஹேண்ட்மேடா செஞ்சிருந்தாங்க. எனக்கே தெரியாம என் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி செஞ்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணப்போ இந்த ஃபோட்டோ எடுத்தது 2019. அதுக்கப்புறம் கொரோனாலாம் வந்துருச்சா, அதுக்கப்புறமே நாங்கள் மீட் பண்ணது 2022 மே மந்த். அவங்க வீடு பால் காய்ச்சினப்போ எடுத்த ஃபோட்டோ அது. ஃபோட்டோஷூட், ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்டுக்கு வந்தப்போ. அதுக்கப்புறம் இது ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்டில் எடுத்த எங்களோட ஃபேவரட் ஃபோட்டோ இது. அப்புறம் இது எங்களோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ. அப்புறம் இது எங்களோட கல்யாண ஃபோட்டோ. இது ரிசப்ஷன் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இது நாங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போன ஃபர்ஸ்ட் அவுட்டிங் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இது இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்க ஃபோட்டோ, வீடியோ கால் ஃபோட்டோ. இதெல்லாம் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? பக்கத்து வீட்டில் வந்து திருடணும். பாத்தீங்களா ஆளுங்களோட மூளைய? அது என்னவா இருக்கும் ஆர்த்தி? கெஸ் பண்ண. ரிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டப்பால இருந்தா அப்புறம் என்ன ரிங்கா இருக்கும்? கண்டிப்பா ரிங்கா தான். அந்த டப்பால ஒண்ணுமே இல்லனா? அந்த டப்பால ஆமா, அந்த டப்பால ஒண்ணுமே இல்ல என்ன பண்ணுவ? பிராங்க் பண்றது இருந்தா ஏதாவது ஒரு ரூபா சாக்லேட்டாவது கண்டிப்பா இருக்கும் அதுக்குள்ள. இல்ல என்னென்னலாம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணு. கண்டிப்பா ரிங்கா தான் இருக்கும். வேற அது இல்லாம, அது இல்ல, தப்பு. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? தோடு, கம்மல். தோடு தானே? இல்ல, அது கோல்டுன்னு சொல்லிட்ட. ஏன்னா அது பாக்ஸ் குட்டியா இருந்தனால அது கோல்டுன்னு சொல்லிட்ட. சரி, வேற என்ன இருக்கும்? மூக்குத்தியா? மூக்கே குத்தல. அதான். வேற அதான் என்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பிரேஸ்லெட்டா இருந்தா பெருசா இருக்கும் டப்பா. சின்ன டப்பால மாத்தி வச்சிருக்கீங்களா? இல்ல, அதான் ஒண்ணு போட்டிருக்கியே. கொலுசும் இல்ல. என்கிட்ட கொலுசு இருக்கு. வேற வேற என்ன இருக்கு? செயினா? செயினும் இல்ல. செயின் இத்தினோண்டுக்குள்ள வந்துருமா? சுருட்டி வைக்கலாம். பெண்டன்ட்டா? செயின்ல போடுற பெண்டன்ட் கிடையாது. தெரியல. கெஸ் பண்ணு. ஏன்டி நைட்டு 12 மணிக்கு உட்காந்துட்டு அது என்ன இது என்னன்னு கேட்டுட்டு இருக்க? எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். வேற என்ன போடுவாங்க? தெரியல. தெரியலையா? சரி, ஓகே. ஓபன் பண்ணி பார்க்கவா? அந்த சர்ப்ரைஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? இது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த, ஆனா கட்டி பிடிச்சி ஃபீல் பண்றதுக்கு இங்க சதீஷ் இல்ல. என்ன அப்படியா? சரி, இப்போ கெஸ் பண்ண முடியல. சரி, ஓகே. ரிங்கா தான் இருக்கும். கண்டிப்பா இது ரிங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டா இதை ஓபன் பண்ணேங்க. ஆனா உள்ள பார்த்தா எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. என்னது அது சொல்லுங்க. அது என்னதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க ஆர்த்தி.
மெட்டி. ஆமா, அதுங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன், நானே மறந்துட்டேன். நல்லா இருக்கா? காட்டுங்க என்ன மெட்டின்னு பார்ப்போம். சூப்பரா இருக்கு. நான் தான் வாங்கினேன். எப்போ வாங்கிட்டு இருந்தீங்க போய்? நான் ஒரு ரிங்கன்னு பார்த்து 2 ரிங்கா இருக்கு. சதீஷ் அம்மா இங்க என் பக்கத்துல இல்லைனா கூட இந்த வெட்டிங் ஆனிவர்சரியில நான் ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ மெனக்கட்டு இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது. இப்படிதாங்க என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி நைட் 12 o'clockல இருந்து ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் அண்ட் ஹாப்பினஸோட ஸ்டார்ட் ஆச்சு. தேங்க்யூ சதீஷ் அம்மா. இதெல்லாம் சதீஷ் மாமாவோட பிளானா இருந்தாலும் இது அழகா எனக்கே தெரியாம சர்ப்ரைஸா ரெடி பண்ண எங்க அத்தை, தங்கச்சி, பாப்பாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. நெக்ஸ்ட் டே என்னோட ஆனிவர்சரிக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், எங்கெல்லாம் போனேன் அப்படிங்கிறத பார்ட் 2ல அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.